2025ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியா முழுவதும் தட்டம்மை வழக்குகள் மீண்டும் அதிகரிக்கும் என்று சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த ஆண்டு நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியா ஆகிய இரு மாநிலங்களிலிருந்தும் தலா 13 வழக்குகள் பதிவாகியுள்ளன என்பது தெரியவந்துள்ளது. 2 தட்டம்மை தடுப்பூசி பெற்ற 100 ஒருவருக்கு மீண்டும் தட்டம்மை ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. தடுப்பூசி போட்டவர்கள் மீண்டும் தட்டம்மை நோயால் பாதிக்கப்படும் போது அவர்கள் நோயால் கடுமையாக பாதிக்கப்படுவதில்லை என்றும் ஆஸ்திரேலிய சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். தட்டம்மையிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி மிகவும் பயனுள்ள வழி என்பதை அவர்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றனர். ஆஸ்திரேலியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற பிறகு இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது பெரும்பாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியர்கள் அடிக்கடி பயணம் செய்யும் அமெரிக்கா, தாய்லாந்து, இந்தோனேசியா மற்றும் வியட்நாம் உட்பட உலகம் முழுவதும் தட்டம்மை நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது. இந்த தொற்று நோயை எதிர்கொள்ளும் மற்ற 8 நாடுகள் ஏமன், பாகிஸ்தான், இந்தியா, எத்தியோப்பியா, ருமேனியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன.